ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நிக்கோலஸ் மேட்ரோ அப்படிங்கிறவர் வெனிசுலாவுடைய அதிபராக கிட்டத்தட்ட 2013 இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல அதிபரா இருக்கார். அப்ப அவரை கடத்துற அளவுக்கு என்ன, நாட்டுக்கு ராணுவத்தையே அனுப்பி நைட்டோட நைட்டா ஆளை கடத்தி கையில விலங்க போட்டு நான் இந்த கடத்திட்டு வந்ததை லைவா பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு ஒரு அமெரிக்க அதிபர் சொல்றாருன்னா இந்த மனநிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ அமெரிக்கா ஏன் வெனிசுலா மேல கண்ணு வச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு உலக அளவுல அதிகமான எண்ணெய் வளம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியால கிடையாது, வெனிசுலால. அப்படியா? அப்ப இந்திய மக்களுக்கே 8 ட்ரில்லியன் பீப்பாயை தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனால் வெனிசுலாவில் ஒரின்கோ ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்கு. அந்த ஆற்றோட படுகையில மட்டும் 300 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய் எடுக்கப்படாம இருக்கு. ஆனால் அந்த எடுக்கின்ற டெக்னாலஜியை வைத்திருப்பது அமெரிக்கா போன்ற நாடுகள். பிரச்சனையே என்னன்னா, அமெரிக்கா இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்களில் அல்லது கம்பெனிகள், அந்த நாடுகளுக்கு நீங்கள் டாலரில் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும், உங்கள்ட்ட டாலர் இல்லைன்னா கூட நீங்க அமெரிக்காட்ட டாலர் வாங்கணும் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நிக்கோலஸ் மறுக்கிறார். நாங்க டாலர்ல ஏன் வியாபாரம் செய்யணும், நாங்க இனிமே யுவான்ல பண்ண போறோம், சீனாவுக்கு பண்ண போறோம், அல்லது ரஷ்யாவோட ரூபிலுக்கு பண்ண போறோம். இந்த கோபம் தான் அமெரிக்காவை இன்னைக்கு இந்த முடிவு எடுக்க வைத்தது. நொரியாக்கா அவர் பேர். அந்த நொரியாக்கா என்ன பண்ணாரு, எங்க கடலை தாண்டி போனா நீங்க சுங்க வரி கட்டணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொன்னார். ஆமா, அது பிரச்சனையாகி அப்பொழுது ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்தார். இதே நொரிக்காவை போதை மருந்து கடத்துறான்னு சொல்லி கூட்டிட்டு போய் 40 வருஷம் சிறை கொடுத்தாங்க அமெரிக்கால. 17வது வருஷம் செத்து போயிட்டார். அப்ப அவர் என்ன போதை மருந்து கடத்தினாரா? இது எல்லாம் எண்ணெய் அரசியல். இப்போ அது மாதிரி தான் இந்த நிக்கோலஸையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவர் சிறையில் இருக்கார். நொரியாக்காவுக்கு என்ன நிலைமையோ அதுதான் நிக்கோலஸ். இப்போ 300 ட்ரில்லியன் பீப்பாய் கிடக்குங்க உள்ள தங்க சுரங்கம். அதை நான் தான் எடுப்பேன், என் கண்ட்ரோல தான் இருக்குன்னு அமெரிக்கா நினைக்குது. அதை வெனிசுலா அதிபர் தடையா இருக்காரு. என்ன கொடுமைனா, இவ்வளவு பெரிய வளத்தை வைத்திருக்கின்ற வெனிசுலா ஆனா ஏழை நாடா இருக்கு. அதை நினைச்சு பாருங்க, அது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும். அது அமெரிக்கா விடல, அந்த வளத்தை சுரண்டுறாங்க. இன்னைக்கு வெனிசுலாங்கிற ஒரு நாடு அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாகாணங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு 51வது மாகாணமா ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மாகாணம் ஆயிடுச்சு. என்ன காரணம் என்றால், அங்கு அந்த ஆற்றங்கரையோரம் ஒரின்கோ என்கிற ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற இந்த 300 ட்ரில்லியன் பீப்பா எண்ணெய் தான் அமெரிக்காவை இந்த முடிவெடுக்க வைத்திருக்கிறது. உலகில 20 விழுக்காடுங்க, 20 விழுக்காடு எண்ணெய் வளம் அங்க இருக்கு உலகத்துல. எவ்வளவு பெரிய சொத்து. சவுதி அரேபியா கூட அவ்வளவு இல்லைங்க. இப்ப இந்த எண்ணெய் அரசியல் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா, நம்ம டாலருக்கு மட்டும் வாங்கணும்னா 102 ரூபாய்க்கு நம்மளால நிச்சயம் கொடுக்க முடியாது. 200 ரூபாய் போயிடும். நம்ம 102 ரூபாய்க்கு தொடர்ச்சியா 3 வருஷத்துக்கு மேல 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறது காரணமே டாலருக்கு வாங்காம ரூபிலுக்கு வாங்குறது தான், நம்ம ரூபாய்க்கு வாங்குறது தான். அதுல பிரச்சனை பண்றாங்க. அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். வெனிசுலாட்ட வாங்குறதுக்கு உங்க உடல, ஏன்னா வெனிசுலா முழுக்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, அமெரிக்கா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கடத்தி இருக்காங்க. அவங்க சொன்ன காரணம் என்பது, ஒரு போதைப்பொருள் வெனிசுலால இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய வருது, அதன் காரணமாக தான் நாங்கள் அதிபரை கடத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தட்டையான காரணம், இதற்கு பின்னாடி ஒரு சர்வதேச அரசியல் இருக்கு, ஒரு எண்ணெய் அரசியல் இருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் நிக்கோலஸ் மதுரோ கடத்தியிருக்காங்க. ஒரு நாடு இறையாண்மை மிக்க நாட்டுக்குள்ளார புகுந்து அதை அதிபரை கடத்தி நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம், எங்களுடைய அரசு அங்கே அமையும், நாங்கள் சொல்கிற ஆள் அங்கே ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற டோனில் ஒரு பெரியனன் மனப்பான்மை, லிட்ரலாக ஒரு பேட்ட ரவுடி மைண்ட் செட்டில் அமெரிக்கா நடந்துக்கிட்டு இருக்கு. யாருமே செய்யாத, அமெரிக்கா கடந்த காலம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப்பும் இப்படி பண்ணியிருக்காரு. நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக வெனிசுலா அதிபரை அமெரிக்கா ஏன் கடத்திருக்காங்க? வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? அமெரிக்காவுக்கு நீங்க ஒரு பெரியாண்மை மனப்பான்மை, ரவுடி மனப்பான்மை, இதெல்லாம் இப்போ நேற்று வந்தது இல்லை. அது 2ஆம் உலக போருக்கு பின்னாடியே வந்துருச்சு. வெனிசுவேலா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது?
தென் அமெரிக்காவில் இருக்குது. தென் அமெரிக்காவில் ஒரு 12 நாடுகள் இருக்குது. வட அமெரிக்காவில் ஒரு 23 நாடு இருக்குது. அப்புறம் ஒரு மத்திய அமெரிக்காவில் சில நாடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து வட அமெரிக்க தென் அமெரிக்க கண்டம் சொல்லலாமா. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா வந்து வட அமெரிக்காவில் தான் இருக்குது. கனடா, அமெரிக்கா இதெல்லாம் வட அமெரிக்காவில் இருக்குது. மெக்சிகோலாம் நீங்கள் கூட சொன்னீங்க போதை மருந்து கடத்தல்னால தான் அந்த அதிபர் மேலே இவ்வளோ பெரிய விஷயம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படி பார்த்தா மெக்சிகோவை தான் அவங்க இது பண்ணணும். மெக்சிகோ அதிபர் தான் கடத்தணும் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மெக்சிகோவில் இருந்து தான் அமெரிக்காவிற்கு அதிகமான போதை மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெக்சிகோவை கை வைக்கல. இப்போ ஏன் வெனின்சுலாவை கை வைக்கிறாங்க? வெனின்சுலா நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன நாடு இல்லை, 3 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ அந்த நாட்டுடைய அதிபர் இன்னும் நேற்று வந்து அதிபர் இல்லை, 2013 அவர் தான் அதிபர். நீங்கள் சொல்கிற அந்த நிக்கோலஸ் மேட்ரோ, நம்ம நிக்கோலஸ் மதுரோன்னு சொல்கிறோம், நிக்கோலஸ் மேட்ரோ அப்படிங்கிறவர் வெனின்சுலாவுடைய அதிபராக கிட்டத்தட்ட 2013 ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதிபராக இருக்கார். அப்போ அவரை கடத்துற அளவுக்கு என்ன ஒரு நாடு, தனி நாடு, ஒரு இறையாண்மை மிக்க நாடு. நீங்கள் வந்து அவர் பிரச்சனை என்ன எங்கே போவீங்க? ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லுவீங்க, இல்லைனா வந்து அது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும், எச்சரிக்கை விடுக்கணும். ஆனால் ஒரு நாட்டுக்கு இராணுவத்தையே அனுப்பி நைட்டாக ஆளை கடத்தி கையில் விலங்க போட்டு நான் இந்த கடத்திட்டு வந்ததை லைவாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு அமெரிக்க அதிபர் சொல்கிறாருன்னா இந்த மனநிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்ன காரணம்? ஒரு அதிபரை கடத்த முடிகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உலக நாடுகள் இதை வேடிக்கை பார்க்குற ஒரு சூழல் என்பது ரொம்ப ஆபத்தாக இருக்கே. ஆமாம், அது நீங்கள் பார்க்கணும். யூஎன் கூட சம்பிரதாயமாக இப்படி நடந்திருக்க கூடாது, 2 பேர் உட்காந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. கடந்த ஒரு 20 வருஷமா 30 வருஷமா யூஎன் வந்து மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம பங்களாதேஷ் யூனிஸை கடத்திட்டு வந்திருக்கணும். ஆமாம், விட்டுருப்பாங்களா அவங்க? அமெரிக்கா நிச்சயம் விட்டுருக்க மாட்டாங்களா? அப்போ ஒரு அதிபரை கையில் கட்டி விலங்கிட்டு கண்ணை கட்டி கூட்டிட்டு வராங்கன்னா கிட்டத்தட்ட கிட்னாப்பிங் பண்ண முடியும். கிட்னாப்பிங் தான். அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? பொதுமக்களே ஒரு 40 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. இது வந்து ஒரு நியாயமாக அநீதியான விஷயந்தான், ஒரு அதர்மம். அப்போ ஏன் நடக்குது அது முக்கியம். என்ன காரணம்? அதுதான் இப்போ நடந்துருச்சு, இது நம்ம ஏற்றுக்கல, இது உலக நாடுகள் அதிர்ச்சியாக பார்க்குறது வேற. என்ன காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனைகள் வந்து நடப்பது எல்லாமே எண்ணெய் வளத்துக்கான ஒரு யுத்தம் தான். பெட்ரோல், குரூடாயில் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய்க்கான யுத்தம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நடக்குது. நீங்கள் எந்த நாடு வேணால் எடுத்துக்கோங்க, ஈரான் எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, இந்த வெனின்சுலாவை எடுத்துக்கோங்க, சவுதிக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறத எடுத்துக்கோங்க, பனாமாவை எடுத்துக்கோங்க, எல்லாமே எண்ணெய் யுத்தம் தான். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி உலக அளவில் அதிகமான எண்ணெய் வளம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் கிடையாது, வெனின்சுலாவில். அப்படியா? கிட்டத்தட்ட 3 லட்சம் ட்ரில்லியன் பீப்பாய்க்கு மேலே அங்கே வந்து எடுக்கப்படாமல் இருக்குது, வெனின்சுலாவில் இருக்குது. அந்த ரிவர் ஒன்று இருக்குங்க, அந்த ஒரின்கோ ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது. அந்த ஆற்றோட படுகையில் மட்டும் 3 லட்சம் ட்ரில்லியன் பீப்பாய் இருக்குது, எடுக்கலை. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ அதிகம்னு தெரியும். நம்ம இந்தியாவுடைய கையிருப்பே வெறும் 8 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய் தான். பல மடங்கு அதிகம். அப்போ இந்திய மக்களுக்கே 8 ட்ரில்லியன் பீப்பாய் தான் நம்ம வச்சுருக்கோம், கையிருப்பு வச்சுருக்கோம். ஆனால் வெனின்சுலாவில் 300 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய் எடுக்கப்படாமல் இருக்குது. ஆனால் கடையில் இருக்குது. ஆனால் அந்த எடுக்கின்ற டெக்னாலஜியை வைத்திருப்பது அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆமாம், சவுதி அரேபியாவுக்குள்ள கூட அமெரிக்கா தான் எடுக்கிறாங்க, இல்லது சைனா, ரஷ்யா. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் தான் எண்ணெய் எடுப்பதற்கான டெக்னாலஜியை வச்சுருக்காங்க. இப்போ இந்த 3 நாடுகளை சாராமல் நீங்கள் எண்ணெய் எடுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு இன்றைக்கி இருக்காங்க. ஓகே. ஆனால் பெரிய புதையலை வச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பயன்படுத்த முடியல. பெரிய புதையல் வெனின்சுலாவில் இருக்குது, ஆனால் பிச்சைக்காரனாக இருக்கான். அப்போ அமெரிக்கா ஏன் வெனின்சுலா மேலே வந்து கண்ணு வச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். வெனின்சுலாவை இதுவரை அவன் தான் பாதுகாத்து வந்துட்டு இருக்கான், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு உதாரணம், ஏற்கனவே இந்த 2013க்கு முன்னாடி ஒரு அதிபர் இருந்தார், ஹியூகோ சாவோஸ். அவர் கிட்டத்தட்ட 1999 இருந்தார். ஆரம்பத்தில் அவர் வந்து அமெரிக்கா சார்பு தான் இருந்தார். போக போக அவர் வந்து கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு போனோடனே அவருக்கு வந்து உடம்பில் வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஒரு
ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டதுங்கிற சர்ச்சை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே. அவர் கொல்லப்பட்டார். ஹியூகோ சாவஸ் பிற்காலத்துல மிகப்பெரிய அமெரிக்காவோட எதிரியா மாறினதுக்கு அப்புறம் அவர் உயிரோட இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவர் கேன்சர்ல செத்து போயிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மெட்ரோ நிக்கோலஸ் மெட்ரோவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருந்தார். என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இனிமேல் டாலரில் செய்ய மாட்டோம். பிரச்சனையே என்னன்னா, அமெரிக்கா இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்களில் அல்லது கம்பெனிகள் அந்த நாடுகளுக்கு நீங்கள் டாலரில் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட டாலர் இல்லைன்னா கூட நீங்கள் அமெரிக்காட்ட டாலர் வாங்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நிக்கோலஸ் மறுக்கிறார். நாங்கள் வந்து டாலர்ல ஏன் வியாபாரம் செய்யணும், நாங்கள் இனிமே வந்து யுவானில் பண்ண போகிறோம், சீனாவுக்கு பண்ண போகிறோம், அல்லது வந்து ரஷ்யாவோட ரூபிலுக்கு பண்ண போகிறோம். இந்த கோபம் தான் அமெரிக்காவை இன்னைக்கு இந்த முடிவு எடுக்க வைத்தது. ஏன்னா உங்களுக்கு வெனின்சுலாவை வந்து கைப்பற்றி வைக்காமல் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து ஸ்திரப்படாது முடியாது. ஏன்னா அவ்வளவு பணம் இருக்காங்க, அவ்வளவு செல்வம் வளம் இருக்கு, எண்ணெய் வளம் பக்கத்தில் இருக்கிற நாடு, அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதை தான் வச்சுட்டு இருக்கான். இப்போ ஈரானோட ஏன் பிரச்சனை? இப்போ ஈரானோட அமெரிக்காவுக்கு என்னங்க பிரச்சனை? சதாம் ஹுசேன் எங்களுடைய எண்ணெய் வளம் எங்களுக்கு தான் முக்கியம் சொன்னாரு. நாங்க தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க சொன்னீங்க சதாம் ஹுசேன் 2001 2002 என்ன சொன்னாரு? நாங்க வந்து இனிமே வந்து அதை வந்து யூரோவுக்கு பண்ண போறோம். ஆமா, முடிஞ்சதா மேட்ரு? அப்போ அங்க சதாம் ஹுசேன் வந்து அணு ஆயுதங்கள் வச்சிருக்காரு சொல்லி யுத்தம் பண்ணி அவரை கைது பண்ணி பிடிச்சிட்டு போய் சிறை வச்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி தூக்கு போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, அணு ஆயுதமும் எடுக்கல, அந்த பயோவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதமும் எதுவும் இல்லை. அதை விட இன்னொன்னு சொல்றேன். அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு பனாமா. ஆமா, அது வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கு. அதுல எண்ணெய் வளம்லாம் கிடையாது. இப்போ வெனின்சுலா மாதிரி எண்ணெய் வளம் இல்லை. ஆனால் அந்த பனாமா கால்வாய் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆமா, அந்த பனாமாய் கால்வாய் வழியாக தான் நீங்கள் அமெரிக்காவுக்கு கப்பலில் ஏற்றிட்டு வரணும். இவன் என்ன செஞ்சார்? இந்த நொரிக்கோன்னு ஒருத்தர் இருந்தார், நொரியாக்கா அவர் பேர். இது நான் சொல்கிறது வந்து 80களில். அந்த நொரியாக்கா என்ன பண்ணார்? எங்கள் கடலை தாண்டி போனால் நீங்கள் சுங்க வரி கட்டணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொன்னார். ஆமாம், அது பிரச்சனையாகி அப்பொழுது ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்தார். இதே நொரிக்காவை வந்து போதை மருந்து கடத்துறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 40 வருஷம் சிறை கொடுத்தாங்க அமெரிக்காவில். 17ஆவது வருஷம் செத்து போயிட்டார். அப்போ அவர் என்ன போதை மருந்து கடத்தினாரா? இது எல்லாம் எண்ணெய் அரசியல். இப்போ அது மாதிரி தான் இந்த நிக்கோலஸையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அவர் சிறையில் இருக்கார். இதே இந்த நொரியாக்காவுக்கு என்ன நிலைமையோ அதுதான் நிக்கோலஸ்க்கு. நீங்கள் வேணால் இப்போ நீதிமன்றத்தில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எப்படி 40 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கொடுப்பாங்க. இனிமேல் அவர் லைஃப் முடிஞ்சது. இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு? இந்த வெனின்சுலாவுடைய அந்த நாட்டை இனிமேல் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு? எங்க அங்கே ஏற்கனவே 3 கோடி மக்கள் இருக்காங்க. இதே சாவோஸுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் சாவோஸ் விஷயத்துல ஏன் அமெரிக்கா ரொம்ப எடுக்க முடியலன்னா, சாவோஸுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு. மக்கள் வந்து போராட்டம் பண்ணி 3வது நாள் ஆட்சியை கிளர்ச்சி அடிச்சாங்க. இப்போ நிக்கோலஸ்க்கு அப்படி இல்லை. என்ன காரணம்னா, நிக்கோலஸ் ஒரு ஊழல் பேர்வழி. மக்கள் 2024 தேர்தலையே வந்து முறையீடு பண்ணாருன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. அது இருந்துக்கிட்டே அவர் இப்படி பண்ணார். பட் சாவோஸுக்கு மக்கள் கிளர்ச்சினால அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வெனின்சுலாவில் வந்து மக்கள் ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சுட்டாங்க, ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒன்று மக்கள் ஆதரவு இருக்கணும், இல்லை நீங்கள் அமெரிக்கா ஆதரவோட மனநிலையில் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அங்கே சர்வே பண்ண முடியாது. இப்போ அர்ஜென்டினா எப்படி சர்வே பண்ணுறாங்க? இன்றைக்கி அர்ஜென்டினா அது ஆதரவு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு. அவன் நிக்கோலஸ் வந்து மோசமானவன் தான், அவனை கைது பிடிச்சிட்டு போனது நல்லதான். அதுவும் வட அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு தான். இன்றைக்கி கொலம்பியா அதிபர் ஏற்கனவே சிக்கலில் இருக்கார். கொலம்பியா அதிபர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து நடந்த அந்த பாலஸ்தீன ரேலியில் வந்து கலந்துக்கிட்டு ட்ரம்புக்கு எதிராகவே பேசினார். 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு ஓடி போயிடுன்னு ட்ரம்ப் சொன்னதை பார்த்தோம். இது ஒரு சிக்கல். இப்போ இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அந்த கண்டத்தில் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கின்ற ஒரு ஆதிக்க சக்தியாக இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. நீங்க பாருங்க, கனடாவே எங்களுடைய நாடு தான் நீங்க ஆக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நாடு என்ன தெரியுமா? அவங்களுக்கு த்ரெட் பிரேசில் மட்டும்தான். ஏன்னா பிரேசில் மக்கள் தொகையில் அதிகம், அங்க ஒரு ஜனநாயக நாடு. பிரேசில் மட்டும்தான் அவங்களுக்கு. கியூபா சின்ன நாடு, ரொம்ப காலமா கியூபா எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துச்சு அமெரிக்கா கண்ணுல விரல விட்டு ஆட்டினாங்க, சின்ன நாடு. அதே மாதிரி லிபியா, கடாஃபி ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்தாரு. திடீர்னு ஒரு நாள் சொன்னார்ல, இனிமேல் அமெரிக்க டாலருக்குலாம் நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம், நாங்கள் இனிமேல் வந்து தங்க தினார் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆப்பிரிக்கனுடைய கரன்சியே தங்க தினார் தான்.
அதில் நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோம். ஒரே நாளில் ஒரே கொஞ்ச நாள்லேயே போய் படையடிச்சு ஆளை காலி பண்ணி அவரை நீதி கொலை செஞ்சாங்க. அப்போ எப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு இந்த டாலருக்கு பிரச்சனை வருதோ, இப்போது சமீபத்தில் இல்லை, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். ஈரானில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி போயிட்டுருக்கு. அரசுக்கு எதிராக அது உள்நாட்டு பிரச்சனை. ஆமாம். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்க டாலருக்கு எதிராக ஈரானுடைய அந்த ரியால் படுவீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதனால மக்கள் கிளர்ச்சி அடைகிறாங்க. அந்த அந்த கிளர்ச்சி செய்கின்ற மக்களை ஈரான் அரசாங்கம் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி அடைக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்தால் அந்த மக்களுக்கு சார்பாக எங்கள் ராணுவம் வரும்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் அமெரிக்காவில் போனால் இந்த மற்ற நாடு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? என்ன அப்படி வந்துருச்சுன்னு பார்த்தா, அதையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா, $1 நிகராக 42,000 ஈரான் ரியால். நீங்கள் கூட பயப்படலாம், என்னடா ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக 42,000. ஒரு ரியாலுக்கு நிகராக இந்தியாவோட பணம் எவ்வளோ? 489 ரூபா. அப்போ எல்லாம் ஒன்று தான். ஒரு ரியால் ஈக்குவலன் டு 480 ரூபா. அப்போ கரெக்ட் தானே? ஒரு ரியால் ஈக்குவல் டு 480 ரூபானா அப்போ வந்து ஒரு ரியால் 42,000 வரதுக்கு கரெக்டு தான். நமக்கு இங்கே எப்படி இருக்கோ அதே அளவு தான். அப்போ அது பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த நாட்டில் நீங்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு. ஜிடிபி அங்கே கம்மி தான். ஜிடிபி வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 4.1 ட்ரில்லியன். ஆமாம். ஈரானுடைய ஜிடிபி எடுத்திங்கன்னா 0.042 தான். ஏன்னா அங்கே உற்பத்தி பெருசாக கிடையாது. உற்பத்தி பெருசு இல்லை, மக்கள் தொகைக்கு அவ்வளோதான். அவங்க 10 கோடி மக்களுங்க, நம்ம 145 கோடி மக்கள். அப்போ அதனால் அவங்களுடைய தனிநபர் வருமானம் ஒன்றும் மோசம் இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த அமெரிக்காவை நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்படி போய் இதை இப்படி ஒரு நாட்டில் போய் கைது பண்ண முடியுது? ஒரு நாட்டுடைய இறையாண்மை மிக்க நாட்டில் போய் இறங்கி போய் அதுவும் அதிபரை கைது செய்ய முடியுது. இன்னைக்கு சீனா மிகப்பெரிய கண்டனம், ரஷ்யாவும் கண்டனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குல்லங்க. ஆமாம். இந்த பிரிக்ஸ் யார் ஆரம்பிச்சு வச்சாங்க? பிரேசில் தான். இந்த பிரேசில் வந்து அமெரிக்காவுக்கு, இந்த பிரிக்ஸே வந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு தான். நாங்கள் வந்து அமெரிக்க டாலரில் ஒன்றும் வியாபாரம் பண்ண மாட்டோம். இப்போ சீனா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் அமெரிக்க டாலரில் வியாபாரம் பண்ண போகிறது இல்லை. ரஷ்யா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து அமெரிக்க டாலரில் வியாபாரம் பண்ணலை. ஈரான் பண்ணலை. நாமளுமே ரஷ்யா கிட்ட வந்து இந்தியன் ருபீஸ் கொடுத்து தான் ரூபியில் வாங்குகிறோம், இந்திய ரூபி கொடுக்குறோம், அவங்க ரூபியில் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளையே ஒன்றும் பண்ண முடியல அமெரிக்காவில். நம்ம பெரிய நாடு. ஆனால் அவங்க பிடிச்சிடுறாங்க. பிரச்சனை எல்லாமே இப்போ 300 ட்ரில்லியன் பீப்பாய் கிடக்குங்க உள்ள தங்கச்சுரங்கம். அதை நான் தான் எடுப்பேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அமெரிக்கா நினைக்குது. அதை வெனின்சுலா அதிபர் தடையாக இருக்கார். இப்போ ஒரு இடைக்கால ஒரு அந்த டெல்சின்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க அமெரிக்காவோட சார்புடையவங்க தான். நீ அது சார்புடையவங்களோ இல்லையோ, என் சார்புடைய இருந்தால் நீங்கள் உயிரோடு இருப்ப, இல்லைன்னா உனக்கு நிலைமை மோசம்தான், நீனு காணா போயிடுவேன். இப்போ அவங்கள வந்து இன்னைக்கு இடைக்கால ஆட்சி வச்சிருக்காங்க. ஆனால் ஒழுங்கான தேர்தல் நடக்கிற வரை நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், முக்கியமானது. அப்போ வெனின்சுலா இனிமேல் அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம், அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு வெனின்சுலாங்கிற ஒரு நாடு அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாகாணங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு 51வது மாகாணமாக ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மாகாணம் ஆயிடுச்சு. என்ன காரணம் என்றால், அங்கு அந்த ஆற்றங்கரையோரம் ஒரின்கோ என்கிற ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற இந்த 300 ட்ரில்லியன் பீப்பா எண்ணெய் தான் அமெரிக்காவை இந்த முடிவெடுக்க வைத்திருக்கிறது. 300 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய். ஏன் கொலம்பியாவை அவங்க முடிவெடுக்கல? கொலம்பியாலாம் அப்படி ஒன்றும் கிடையாது, பனாமால அப்படி ஒன்றும் கிடையாது. வெனின்சுலால உலகில 20 விழுக்காடுங்க, 20 விழுக்காடு எண்ணெய் வளம் அங்கே இருக்குது உலகத்தில். அப்போ எவ்வளோ பெரிய சொத்து. சவுதி அரேபியா கூட அவ்வளோ இல்லைங்க. சவுதி அரேபியா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 267 ட்ரில்லியன் இருக்கும். ஓகே, இது 300 ட்ரில்லியனுக்கு மேலே. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்தியாவில் கூட நம்மள்கிட்ட கூட ஒரு 8 to 9 ட்ரில்லியன் தான் கையிருப்பு இருக்கும், பீப்பாய் கையிருப்பு இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அவ்வளோ கையிருப்பு தான் இருக்குது. ஆனால் நம்ம பெட்ரோலாக வச்சுருக்கோம், க்ரூட் ஆயிலாக வச்சுருக்கோம். ஆனால் அங்கே இந்த ப்ராசஸ் இருக்கிறது, அந்த டெக்னாலஜி இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம திருப்பி வந்து என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா அவங்க தான் போய் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் வெனின்சுலாவில் அந்த எண்ணெய் எடுக்கின்ற அந்த நிறுவனத்தை வைத்திருப்பவர்கள் எல்லோருமே அமெரிக்கர்கள் தான், வேறு நாடு யாரையும் விடலை. ஆனால் சமீபத்தில் இந்த நிக்கோலஸ் வந்து சைனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு, எண்ணெய் எடுப்பதற்கு சைனா நிறுவனம் வரலாம்.
இப்போ இந்த கோவம் தாங்க இவரை, இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ட்ரம்ப்போட ஆதிக்கமா, ட்ரம்ப் வந்து ஏதாச்சும் அப்படி கிடையாது. இதே அமெரிக்காவுடைய அந்த கான்செப்டே அதுதான். அமெரிக்காவோட இயல்பே அதுதான். சொல்கிறேன், இதே ஒபாமா இருக்கும்போது நடந்தது, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் சீனியர் இருக்கும்போது நடந்தது, சதாம் ஹுசேனை வந்து பிரச்சனை பண்ணது ஜூனியரு, ஏன் நம்ம வந்து கடாஃபி காலத்து யார் காலம், ஒபாமா காலம். அப்போ வந்து இதில் வந்து இது நல்ல பிரசிடென்ட் கெட்ட பிரசிடென்ட்லாம் கிடையாது. அமெரிக்காவுடைய அந்த யதாச்சாதிகார போக்கு என்பது நாங்கள் வைக்கிறது தான். அப்போ உலக அளவில் நடக்கின்ற வியாபாரம் டாலருக்கு கீழே இருக்கணும். இப்போ ஏன் டாலரை சொல்கிறாங்க? இப்போ என்கிட்ட டாலர் கிடையாது, நீங்களும் டாலர் வச்சுக்கல, நீங்கள் வந்து எண்ணெய் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, நான் ரூபா வச்சுருக்கேன், நான் உங்கள்கிட்ட ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, டாலரை என்கிட்ட வாங்கிட்டு அந்த டாலரை கொடுத்து நீ வந்து பொருளை வாங்கு. இது என்ன மாதிரி இது? அப்போ நான் என் பணத்தை போய் டாலருக்கு கொடுத்து மாற்றிட்டு அல்லது தங்கத்தை கொடுத்து டாலர் வாங்கிட்டு அந்த டாலருக்கு உங்கள்கிட்ட கொடுத்து நான் பொருளை வாங்குறேன்னா அப்போ டாலரோட மதிப்பு எப்படி கூடும்? ஏன் நம்ம பணோட வேல்யூ குறையுது? இப்போ உலக நாடுகள் ஏன் சிந்திக்கிறாங்கன்னா, அமெரிக்க டாலருடைய மதிப்பு மட்டும் எப்பவுமே எப்படி இருக்கு, உயர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம இது ஏன் குறையுது? அதற்கு காரணம் உலக வியாபாரத்தை டாலரில் பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. இந்த வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ்ன்னு இருக்காங்க. ஆமாம். அதாவது இந்த எண்ணெய் வளமிக்க நாடுகள் ஏற்றுமதி கவுன்சில், இந்த கவுன்சிலுக்கே அமெரிக்கா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், யாராவது ஒருத்தன் வந்து நீ டாலருக்கு வாங்காமல் வேறு இதில் வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேல் யுத்தம் செய்வோம். அதுக்கு வந்து எல்லா நாடுகளும் பயந்துக்கிட்டு வாங்குறாங்க. அதை செய்யாத 2 நாடுகள் ரஷ்யாவும் சைனாவும் தான், ஈரான். நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியும் பண்ணிக்கிறோம் அப்படியும் பண்ணிக்கிறோம், ஆனாலும் நமக்கு லாபம் எது இருக்கோ அதை பண்ணிக்கிறோம். ஆமாம். அது நமக்கு என்ன லாபமோ அதை பண்ணிக்கிறோம். இல்லையாக்க நமக்கு 102 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. நம்ம டாலருக்கு மட்டும் வாங்கினோம்னா 102 ரூபாய்க்கு நம்மளால நிச்சயம் கொடுக்க முடியாது, 200 ரூபா போயிடும். நம்ம 102 ரூபாய்க்கு தொடர்ச்சியாக 3 வருஷத்துக்கு மேலே வந்து 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறது காரணமே டாலருக்கு வாங்காமல் ரூபிலுக்கு வாங்குறது தான், நம்ம ரூபாய்க்கு வாங்குறது தான். அதில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதுவும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். வெனின்சுலாட்டை வாங்குறதுக்கு உங்கள் உடலை, ஏன்னா வெனின்சுலா முழுக்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ இந்த எண்ணெய் அரசியல் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் 1974 சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது. எனக்கு அராம்கோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அரேபியா அமெரிக்கன் ஆயில் கம்பெனி. அதுதான் வந்து இந்த எண்ணெய் வளத்தை தீர்மானிக்கின்ற கம்பெனி. 74 ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவில் எண்ணெய் எடுப்பது அராம்கோ தான். அந்த எண்ணெயை வந்து நாங்கள் சொல்கிற நாட்டுக்கு விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறது அராம்கோ தான். அதுக்காக வந்து திருப்பி அமெரிக்க அரசு செய்ய வேண்டிய ஒன்று செய்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய மன்னர் குடும்பத்தை பாதுகாப்பு நாங்கள் எப்பொழுதும் கொடுப்போம்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இது அக்ரிமெண்ட்டு. அப்போ சவுதி அரேபியாவுடைய மன்னர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் அமெரிக்கா எப்பொழுதும் தயாராக இருக்கும், படை தயாராக இருக்குன்னு உறுதிமொழியை கொடுத்துட்டு இந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு எண்ணெய் வளத்துக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சவுதி அரேபியா இஸ்ரேல் தாக்க முடியல, ஏன் சவுதி அரேபியாவில் எந்த நாடுகளும் அட்டாக் பண்ண முடியலன்னா அதுக்கு இந்த அக்ரிமெண்ட், எண்ணெய் வள அக்ரிமெண்ட். இது சொல்லப்போனால் பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் 1974 போட்ட அக்ரிமெண்ட். இப்போ இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அமெரிக்க நிறுவனங்கள். இதே மாதிரி அது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில். ஓகே. ஆனால் வெனின்சுலால அந்த ஒப்பந்தம்லாம் கிடையாது, மண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எதேச்சிகரமா உள்ள புந்தாச்சு. வெனின்சுலா என்பது அமெரிக்காவோட ஒரு பகுதி, அது அமெரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கு, நாங்கள் வைக்கிறது தான், நாங்கள் எடுத்துட்டு உனக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறோம். என்ன கொடுமைனா, இவ்வளவு பெரிய வளத்தை வைத்திருக்கின்ற வெனின்சுலா ஆனால் ஏழை நாடா இருக்கு. அதை நினைச்சு பாருங்க, அது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும். அது அமெரிக்கா விடல, அந்த வளத்தை சுரண்டுறாங்க. எப்படி ஆப்பிரிக்காவில் வந்து தங்கம் நிறைய கிடைக்குது, வைரம் இருக்கு, ஆனால் ஆப்பிரிக்க நாடுகள் பிச்சைக்கார நாடா இருக்காங்க. ஏன்? ஏன்னா இவங்க போய் சுரண்டி எடுத்துட்டு வர்றாங்க, அங்கே வேலை பார்க்குற கூலிகளாக ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்க. அப்போ இப்படித்தான் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த மாதிரியான ஏழை நாடுகள் கிடையாது, அவங்கள வளத்தை சுரண்டிக்கிட்டு அவங்கள வந்து இன்னும் அடிமையாக வைத்திருப்பது என்பதுதான் இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பகுதி. இன்றைக்கி அமெரிக்கா செய்வது என்பது அது அந்த காலத்தில் செஞ்சாங்க, இந்த காலத்தில் அப்படி செய்கிறாங்கன்னா அது வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான இந்த ஜியோ பாலிட்டிக்ஸோடைய இது போகும்? சைனாவும் ரஷ்யாவும் எப்படி போவாங்க? இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் முடியாத காரணம் எண்ணெய் வளம் தான், எண்ணெய் பிரச்சனை தான். இப்போ இது எல்லாமே சுற்றி பார்த்தா இந்த எண்ணெயை ஒட்டித்தான் இன்றைக்கி உலக அளவில் பொருளாதாரமும் சரி, போர்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, இந்த மாதிரி அதிபர்கள் கடத்தலும் சரி, எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்கு. யுஎன்ஓவும் ஒரு சம்பிரதாயமான ஒரு அறிக்கை, 2 பேரும் பேசிக்கோங்க, இது மிகப்பெரிய வந்து ஹராஸ்மெண்ட்டு.
கடத்தியிருக்காங்க, அதிபரை கடத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு சம்பிரதாயமான ஒரு அறிக்கை. அதே போல சைனாவும் ரஷ்யாவும் ஒரு அறிக்கை, இந்தியாவும் நாமளும் வந்து இதை வந்து கண்டனம் பண்ணியிருக்கோம். இதை வந்து உலக நாடுகள் வந்து மிக கடுமையா அப்ரஸ் பண்ணி, ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இது என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல 2 விதமான நாடுகள் இருக்காங்க. ஒன்று அமெரிக்கா ஆதரவு நாடுகள், அர்ஜென்டினா மாதிரி. அவன் கண்ணை மூடிக்கிட்டு அமெரிக்காவை ஆதரிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு தேவை என்னன்னா அமெரிக்கா கொடுத்துட்றான். இன்னைக்கு தென் அமெரிக்கா நாடுகள் இருக்கின்ற அர்ஜென்டினாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு எல்லா தேவையான விஷயத்தையும் அமெரிக்கா கொடுத்துட்றான். ரைட்டா? ஒன்று. இந்த ரோசப்பட்டு நான் கொடுக்க முடியாது, எனக்கு இந்த கியூபா மாதிரி நாடுகள், ஓகே, அவர்கள்லாம் இன்னைக்கு அமெரிக்கா எதிர்க்கிறாங்க இல்லையா? ஆமா. அவங்க ஒரு பக்கம். 3ஆவதா ஒரு நாடு இருக்கான். அதாவது பலமான நாடுகள், அமெரிக்காவை எதிர்ப்பான், ஆனால் நேரடியாக களத்துக்கு வர மாட்டான், ஆனால் ஈக்குவலான எதிரிகளாக இருப்பான். இப்போ நீங்கள் சைனா, ரஷ்யா இப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எதிரின்னு அமெரிக்காவுக்கு தெரியும், ஆனால் அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனும் பலம் இருக்குது. இப்போ நம்மள்ட்ட ஒரு 10 துப்பாக்கி இருந்துச்சுன்னா அவன்கிட்ட ஒரு 8 துப்பாக்கி இருக்கும். அப்போ அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பேசுவோம். அதை விட இன்னொரு நாடுகள், நாங்கள் அணிசேரா நாடுகள்னு சொல்லி இருக்கோம். இந்தியா மாதிரி, நான் உங்கள் எவன் பக்கம் இல்லைடா, நாங்கள் வந்து அமைதியின் பக்கம் இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். ஒரு 100 நாடுகள்கிட்ட இருக்கோம். அதுதான் அணிசேரா. இந்த அணிசேரா நாடுகள் உருவான கான்செப்ட் இதுதான். ஆமாம். ஏன்னா நாங்கள் யார் பக்கம் போகலை, எங்களை விட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கும் ஆதரவு கொடுக்கல, இவனையும் ஆதரிக்கலை அப்படின்னு. ஓகே. அப்போ அந்த நாடுகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே லாபம் இருக்கோ அங்கே பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு இன்றைக்கி அச்சுறுத்தல். இன்றைக்கி அணிசேரா நாடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒன்று என் பக்கம் வா, இல்லை அவன் பக்கம் போ. நீ வந்து இந்த நடுநிலை நாடுகள்லாம் வேண்டாம், ஒன்று என்ன ஆதரிச்சிரு அர்ஜென்டினா மாதிரி, இல்லை சைனாவை ஆதரி. நீ 2க்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். அந்த கோபம் தான் இந்தியா மேலே இவ்வளோ வரி விதிக்கிறது. நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன மாதிரி இரு, என்னோட இருந்துக்க, இல்லாட்டினா எதிரியாரு. அப்போ நான் உன்னை வந்து எதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவேன்ங்கிற அந்த மனநிலை இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் முன்னாடி செய்யலை, யாருமே பண்ணலை. சரி விட்டுருவாங்க, அவங்க வந்து மீடியமாக இருக்காங்க, மிடிலாக இருக்காங்கன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மிடிலாக இருக்கிறத வந்து ஒரு பெரிய தந்திரமாக ட்ரம்ப் பார்க்குறார். இவன் வந்து மிடிலாக இருக்கிறன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். இப்போ வந்து இந்தியா வந்து நட்பாக இருந்துக்கிட்டே எங்களை வந்து கழுத்து இருக்கிறான்னு சொன்னார்ல. இப்போ இதெல்லாம் அதுதான். இப்போ அந்த மாதிரியான ஒரு போக்கு. பட் சில நாடுகள் இருக்காங்க, இப்போ ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் எந்த பக்கம் போகலை. ஒரு காலத்தில் இங்கிலாந்து தான் உலகத்தையே ஆட்சி பண்ணாங்க. இன்றைக்கி இங்கிலாந்து நான் எதையும் தலையிட மாட்டேன்ட்டாங்க. இப்போ இப்படித்தான் இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. இது எந்த மாதிரி போக்கு போக போகுது, இதுக்கு சைனாவும் ரஷ்யாவும் என்ன ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்த இடத்துக்கு நம்ம பேச முடியும். ரொம்ப நன்றி ஹலீம் சார். அதாவது வெனின்சுலா அதிபர் கடத்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அரசியலை, ஒரு எண்ணெய் அரசியலை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் கிளாஸில் இருந்த மாதிரியான உணர்வு தான் நீங்கள் பேசும்போது எனக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு நுணுக்கமாக பேசியிருக்கீங்க. சாமானியனுக்கும் புரியும் வகையில். நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஹலீம் சார்.